வணக்கம். குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பரந்தாமனின் பாதையில் பரந்தாமனாகிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய கைகளை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்துல தொடர்ந்து நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம 4 ஸ்லோகங்களை நிறைவு பண்ணியிருக்கோம். 4வது ஸ்லோகத்தை ஒரு நினைவுபடுத்தும் விதமா ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கான 5வது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போக போறோம். 4வது ஸ்லோகத்துல துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட பேசக்கூடிய காட்சி என்ன அப்படின்னா, இங்கு சூரரும் வில்லாளிகளும் வீமனையும் பார்த்தனையும் நிகர்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட லிஸ்ட் சொல்றாரு. கமான்னு போட்டு 3 பேர் வர்றாங்க. யார் யாரு அப்படின்னா, யுயுதானன், விராடன், மகாரதனாகிய துருபதன். இவங்களை பத்தி தான் நம்ம நேத்திய பதிவுல நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு 5வது ஸ்லோகத்துக்குள்ள போறோம். திருஷ்டகேது, சேகிதானன், வீரியமுடைய காசிராஜன், புருஜித், குந்தி போஜன், மனிதர் ஏராகிய சைப்பியன் அப்படிங்கிறது தான் 5வது ஸ்லோகம். இதுல வரிசையா மகாரதர்களுடைய பெயர்கள் தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் யார் யாருன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம். திருஷ்டகேது அப்படிங்கிறவர் யாருன்னா, சிசுபாலனுடைய மகன். சிசுபாலன் யாருன்னா, கிருஷ்ணருடைய அத்தை மகன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பிறக்கும் போதே 4 கைகளும் 3 கண்களோட பிறந்துருவாரு. இது என்ன விசித்திரமான ஒரு குழந்தையா இருக்குதே அப்படின்னு எல்லாரும் வியந்து போய் பார்க்கும்போது அசரீரி ஒலிக்கும். என்ன சொல்லும் அப்படின்னா, யாருடைய கைகள் இந்த குழந்தையினுடைய உடம்புல படும்போது எக்ஸ்ட்ராவா இருக்கிற 2 கைகளும் ஒரு கண்ணும் 3 கண்களோட பிறக்கிறார் இல்லையா, அதனால ஒரு கண்ணும் 2 எக்ஸ்ட்ரா கைகளும் மறையுதோ அவங்களாலதான் இந்த குழந்தைக்கு மரணம் அப்படின்னு சொல்லி அசரீரி ஒலிக்கும் சிசுபாலன் பிறந்தப்போ. அப்போ எல்லாரும் தொடுவாங்க, அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க, எதுவுமே நடக்காது. ஆனா கிருஷ்ணருடைய கைகள் படும்போது எக்ஸ்ட்ராவா இருந்த 2 கைகளும் மறைஞ்சு நெற்றி கண்ணா இருக்கிற இன்னொரு கண்ணும் மறைஞ்சிரும். அப்படி ஆனோன்னு சிசுபாலனுக்கு தெரிஞ்சு போயிடும், தன்னுடைய மாமன் மகன் கிருஷ்ணனாலதான் மரணம் அப்படின்னோன்னு அவர் மேல எப்போது வெறுப்பு பாராட்டுறதும் அவரை கண்டாலே ஆகாது அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் சிசுபாலன். சிசுபாலனுடைய மகன் தான் இந்த திருஷ்டகேது. சிசுபாலன் எப்படி இறக்குறாரு அப்படின்னா, அத்தை ரொம்ப போய் கெஞ்சி கேட்பாங்க கிருஷ்ணர்கிட்ட. சொல்லுவாங்க, என் குழந்தை ஒன்னால இறந்து போகும்னு அசரீரி சொல்லுதேப்பா, நீ கொன்னுடாத அப்படின்னு கெஞ்சுவாங்க. அத்தைக்காக, அத்தை மேல வச்சிருக்கிற ஒரு பிரியத்துக்காக கிருஷ்ண பகவான் என்ன சொல்லுவாரு, 100 தவறுகள் சிசுபாலன் செய்யற வரைக்கும் நான் மன்னிப்பேன், 101வது தவறுல நான் கொன்னுடுவேன், என்னை அதுக்கு மேல கேட்காத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சிசுபாலன் 100 தவறுகள் இழைக்கிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா மன்னிப்பாரு. சிசுபாலனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாகிய ருக்மணியை தான் கிருஷ்ண பரமாத்மா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையுமே கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்குமான பகைமை இருந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல சிசுபாலனுடைய மகனாகிய திருஷ்டகேது தான் முதல் நபரா அங்க குறிப்பிடுறாங்க. திருஷ்டகேது அப்படிங்கிறவரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சேகிதானன். சேகிதானன்கிறவர் யாரு அப்படின்னா, விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவர். விருஷ்ணி குலத்தோடைய அரசராய் இருக்கக்கூடியவர். விருஷ்ணி குலம் அப்படிங்கிறது யாருடைய குலம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய தந்தையாகிய வசுதேவருடைய குலம் தான் விருஷ்ணி குலம். யாதவ குலம்ங்கிறது நந்தகோபருடைய குலம். கிருஷ்ணர் ஒரு குலத்துல பிறந்து இன்னொரு குலத்தால வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான். அதனால விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவர் தான் சேகிதானன். அவர் ஒரு மகாரதர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மகாரதர் அப்படின்னா 11,000 போர் வீரர்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிறவங்க தான் மகாரதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பாண்டவர்களுடைய அக்ரோனி படைகள் 7 இருக்கும். 7 அக்ரோனி படைகளுக்கும் 7 மகாரதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சேகிதானன் ஒரு மகாரதராக இருக்கார். வீரியமுடைய காசிராஜன் அப்படிங்கிறவர் யாருன்னா, காசி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னரா இருக்கிறவர் தான் காசிராஜன். ரொம்பவே துடிப்பான நல்ல ஒரு போர் வீரர் தான் காசிராஜன். அடுத்தது புருஜித், குந்தி போஜன். இந்த 2 பேரையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். குந்தியினுடைய சகோதரர்கள், அதாவது இங்க பாண்டவர்களுக்கு தாய் மாமன்கள் தான் இவங்க 2 பேரும். புருஜித்தும் குந்தி போஜனும் குந்தி தேவியினுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். மனிதர் ஏராகிய சைப்பியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களில் சிறந்தவராகிய சைப்பியன் அப்படின்னு, மனிதர்கள்லயே சிறந்த குணங்கள் கொண்டவர், சிறப்பான ஒரு ஆளுமை, சிறப்பான போர் வீரர் அப்படிங்கிற பெயரெடுத்தவர் தான் சைப்பியன் அப்படிங்கிறவர். பாண்டவர் அணியில பல தேசத்தை ஆளக்கூடிய மிக திறமைசாலிகளாக, சூரர்களாகவும் வில்லாளிகளாகவும் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிறத தான்
துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட போய் சொல்றான், அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க, நீங்க உங்களுடைய படையை வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களா, அமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக சற்று பயம் கலந்த ஒரு கலக்கத்தோட அவன் போய் பேசக்கூடிய காட்சியாதான் 5வது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. 5வது ஸ்லோகத்தை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். திருஷ்டகேது, சேகிதானன், வீரியமுடைய காசிராஜன், புருஜித், குந்தி போஜன், மனிதர் ஏராகிய சைப்பியன் அப்படிங்கிற கேரக்டர்ஸை பத்தி தான், இவங்க எல்லாருமே மகாரதர்கள், இவங்களை பத்தி தான் 5வது ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியா இன்னும் மகாரதர்கள் வரப்போறாங்களா என்னங்கிறத காத்திருந்து அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். நன்றி.